நுண்ணறிவு தொடர்பான மற்றும் ஒரு வினாவோடு உங்களை சந்திக்கின்றேன். இந்த வினாவை நான் விளங்கப்படுகின்றேன். கேள்வியின் முடிவில் இன்னொரு வினா உங்களுக்காக வினவப்படும். அதற்கான விடைகளை நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியினூடாக அறிய தாருங்கள். வாருங்கள் வினாவுக்கு செல்லலாம். அஜித்தின் பிறந்த நாள் நேற்று அஜித் கடந்த வெள்ளிக்கிழமை கூறினார். இன்று ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை ஆகும். அஜித்தின் பிறந்த நாள் இப்போது 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகஸ்ட் 22 வியாழன், ஆகஸ்ட் 24 திங்கள், ஆகஸ்ட் 20 வியாழன். சரி, வினாவில் தரப்பட்டுள்ள தரவுகளை நாங்கள் சரியாக முதலில் வகை குறிக்க வேண்டும். இவ்வாறான வினாக்கள் வரும்போது நாங்கள் பொதுவாக ஒரு கோட்டில் 5 கோடுகளை பெறுவது வழக்கம். அதில் நடுவில் உள்ளதை இன்று என்றும், அதற்கு முன்னர் உள்ளவைகளை நேற்று, நேற்றைக்கு முன்தினம், இங்கால இருப்பவற்றை நாளை, நாளை மறுதினம் இவ்வாறு குறிப்பிடுவோம். தேவை ஏற்பட்டால் எங்களுக்கு இந்த பகுதியில் அல்லது இந்த பகுதியில் மேலும் நீட்டக்கூடியதாக நாங்கள் இந்த கோட்டை கீறி தரவுகளை குறிப்போம். வாருங்கள் தரவுகளை சரியாக குறிப்போம். அஜித்தின் பிறந்த நாள் நேற்று என்று அஜித் கடந்த வெள்ளிக்கிழமை கூறினார். எங்களுக்கு எந்த நாட்கிழமை இப்போது தெரியாது. இன்று ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை ஆகும். எனவே இன்று ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை. இதிலிருந்து ஏனையவற்றை குறிப்போம். இது செவ்வாய் என்றால் எங்களுக்கு கடந்த என்னும் போது நாங்கள் இந்த பகுதியை தான் எடுக்க வேண்டும். இது செவ்வாயாக இருந்தால் இன்று, நேற்று திங்கள், நேற்று முன்தினம் ஞாயிறு, இங்காலை சேர்த்துக் கொள்வோம். சனி, வெள்ளி, வியாழன். இது 25, எனவே 24, 23, 22, 21, 20. சரி, இப்போது மீண்டும் அஜித்தின் பிறந்த நாள் நேற்று என்று அஜித் கடந்த வெள்ளிக்கிழமை கூறினார். நாங்கள் இருப்பது இன்று. கடந்த வெள்ளிக்கிழமை என்றால் இதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இங்கே இருக்கின்றது. எனவே இந்த தினத்தில் அஜித் கூறுகிறார், எனது பிறந்த நாள் நேற்று என்று கூறுகின்றார். எனவே அவருடைய பிறந்த நாள் இதுவாக இருக்கும். அதாவது ஆகஸ்ட் 20 வியாழக்கிழமையாக இருக்கும். இந்த விடை பொருத்தமானதாக இருக்கும். சரி, உங்களுக்கான வினா இதே போன்று ஒரு வினாவை வினவுகின்றேன். அதற்கான சரியான விடைகளை நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியினூடாக அறியத்தாருங்கள். ராதா தனது பிறந்த நாள் நாளை மறுதினம் வருவதாக நேற்றைக்கு முன்தினம் கூறினாள். ராதா தனது பிறந்த நாள் நாளை மறுதினம் வருவதாக நேற்றைக்கு முன்தினம் கூறினாள். நாளை மறுதினம் 29ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை எனின் அவளுடைய பிறந்த நாள் திகதி எப்போது? சரியான விடையை கமெண்ட்ஸ் பதிலூடாக அறியத்தாருங்கள். மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.